கோவில்களில் சுற்றி வந்த ராமலிங்கத்தை அண்ணன் சபாபதி கண்டித்தார். ஆனால் ராமலிங்கம் அவருக்கு கட்டுப்படல. எனவே அவருடைய அண்ணன் தன்னுடைய மனைவியிடம் ராமலிங்கத்துக்கு சாப்பாடு போடுவதை நிறுத்துமாறு கடுமையா உத்தரவிட்டிருக்காரு. பாசமான அண்ணியின் வேண்டுகோளுக்கு இணங்கிய ராமலிங்கம் வீட்டுல தங்கி படிப்பதாக உறுதி அளிக்கிறாரு. ராமலிங்கத்திற்கு வீட்டில் மாடி அறை ஒதுக்கப்பட்டது. புத்தகங்களோடு அவர் மாடி அறைக்கு போயிடுறாரு. சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையிலேதான் தங்கி முருக வழிபாட்டுல தீவிரமா ஈடுபட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் சுவரிலிருந்து முகம் பார்க்கும் கண்ணாடியில் தணிகை முருகன் தனக்கு காட்சி அளித்ததாக பரவசப்பட்டு பாடல்கள் பாடியிருக்காரு. எல்லோரையும் போல கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் வள்ளலார் அதாவது ராமலிங்கம் இல்லை. அவர் ஓதாது உணர்ந்தவர். அப்போது அதை உணராவிட்டாலும் அதற்கு பிறகு தனது தம்பி சாதாரண பிறப்பு கிடையாது, இந்த பூமிக்கு வந்த அதிசய பிறவி என்பதை அண்ணனும் குடும்பத்தினரும் உணர்ந்து கொள்றாங்க.